இன்றைக்கி நம்ம பலாப்பழ பாயாசம் செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டுனா, பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குங்க. இதை வந்து சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம், இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான தேங்காய் பால், இது வந்து செகண்ட் அண்ட் தேர்டில் எடுத்தது தேங்காய் பால், இது வந்து சுக்கு பொடி, ஏலக்காய், தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், முந்திரி, திராட்சை. நல்ல கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கப்பில் வந்து பலாப்பழம் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஊற்றிடுங்க. இதை நல்லா பாயில் பண்ணலாம். இதை வந்து மூடி போட்டு சமைக்கணும். அக்கேஷ்னலாக அப்பப்போ வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா ஊற்றிக்கலாம். இது வந்து எப்படி இருக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகிடணும். அது வரைக்கும் இது நல்லா வேகணும். பலாப்பழம் வந்து வேக வச்சுருக்கோம். மீன் டைம் நம்ம வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ வெள்ளத்தை இன்னொரு அடுப்பில் போட்டிருக்கேன். வெள்ளைப்பாகை காய்ச்சிற அளவுக்கு தேவையான தண்ணி. ஸோ எனக்கு வந்து ஏலக்காவும் சுக்கு பொடியும் வந்து அது வாய்க்கு வந்தால் பிடிக்காது. அதனால் நான் இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சி டைம்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ பாகு வடிகட்டுறப்போ அதுவும் ஃபில்டர் ஆகிடும். பட் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிடும். வெல்லம் வந்து கரைஞ்சிட்டா போதும். கொஞ்சம் இந்த பாயிலிங் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. எனக்கு வந்து பலாப்பழம் கொஞ்சம் சங்கியாக இருந்தால் பிடிக்கும். வாய்க்கு அந்த பைட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே வச்சுப்பேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டுனா நீங்கள் இதை வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷர்லேயோ இல்லை நீங்கள் மிக்சர்லேயோ போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பியூரை வந்து மறுபடியும் பாயிலிங்க்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது நல்லாவே வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து 3வது தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிடலாம். இது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும். அந்த டைமில் வந்து நம்ம சக்கரை பாகை இதில் வடிகட்டிடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சக்கரை பாகை இதை ஊற்றிடலாம். இது நல்லாவே திக்காகணும். அது வரைக்கும் இது அடுப்பில் நல்லாவே வந்து பாயில் ஆகட்டும். இந்த மிக்சர் வந்து நல்லா கொஞ்சம் திக்காய் பாயசம் பதத்துக்கு வந்தாச்சு. இந்த டைமில் வந்து நாம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அது ஊற்றிக்கலாம். பேரலாக இன்னொரு அடுப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வரணும். இந்த டைமில் வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ திராட்சை எடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ பாயாசமில் போட்டுடலாம். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது மூடியே இருக்கட்டும்.
இதை சூடாக சர்வ் பண்ணிங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு அதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.